அந்த தேர்தலில் மட்டும் விஜயகாந்த் நம்மோடு கூட்டணி இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்திருப்பார். முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தெம்பிலே அவர் வாழ்ந்திருப்பார். ஏன் விஜயகாந்தே உயிரோடு இருந்திருப்பார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவே செத்து போயிருக்காரு. திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் வேறு விதமாக நடந்து கொண்டதன் காரணமாகவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீழ்ந்தார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் விமர்சனம் செய்துள்ளார். என்னை போன்றவர்களெல்லாம் முயற்சி எடுத்தோம். மிகுந்த நம்பிக்கையாக இருந்தது. கலைஞர் தன்னுடைய கௌரவத்தை கூட பார்க்காமல், அவருடைய பிள்ளையோட வயசில் சின்னவன் விஜயகாந்த், ஆனால் கலைஞர் மரத்திலே கனி இருக்கிறது, அந்த கனி என் மடியிலே விழும் என்று உருக்கமாக எழுதினார். ஆனால் அவர் கேட்காமல் வேறு விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் 89 இடங்களிலே திமுக வெற்றி பெற்றது. நம்முடைய கூட்டணி ஏறத்தாழ 100 இடங்களிலே வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் மட்டும் விஜயகாந்த் நம்மோடு கூட்டணி இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்திருப்பார். முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தெம்பிலே அவர் வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவே செத்து போயிருக்காரு. அது எதிர்கட்சி ஆன உடனே அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். அந்த அம்மாவும் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன் விஜயகாந்தே உயிரோடு இருந்திருப்பார். அன்னைக்கு போய் படுத்தவர் தான் இருந்தாலும் அதுக்கு பிறகு வரவில்லை. ஒன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எவன் துரோகம் நினைத்தாலும் இதுதான் நிலைமை என்பதற்கு நான் வேற விதமாக சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.